மக்கள் தொகை வரமா சாபமா? எப்படி சாபம்? உலகத்திலேயே தி யங்கஸ்ட் கண்ட்ரி இன் தி வேர்ல்டு தெரியுமா? நம்ம நாடு தான், இந்தியா தான். 30 வயசுக்கு கீழே 40% மக்கள் இருக்கிற நாடு உலகத்தில் எந்த நாடும் இல்லை. அதிக இளைஞர்களை கொண்ட நாடு நம்ம நாடு தான். இவ்வளவு இளைஞர்கள் நீங்க எங்கேயும் பார்க்க முடியாது. மதர் இந்தியா படம் போடுங்க. பாரத் மாதான்னு சொல்றோம், மதர் இந்தியான்னு சொல்றோம், இந்திய தாய்னு சொல்றோமே. இந்த இந்திய தாய், she is ever aging but never old. she is ever aging but never old. எப்போ 5000 10,000 வருஷம் வயசாச்சு அவளுக்கு. ஆனால் நீங்கள் இந்திய தாய் மதர் இந்தியான்னு ஒரு கார்ட்டூன் போட்டீங்கன்னா அவளுக்கு 25 வயசு தான். இந்தியர்களின் சராசரி வயசு, இந்தியாவினுடைய சராசரி வயது 27 தான். சீனாவினுடைய சராசரி வயது 30 32. ஜப்பானுடைய சராசரி வயது 45. அமெரிக்காவினுடைய சராசரி வயது 47. ஆஸ்திரேலியால இன்னும் அதிகம். அங்க எல்லாம் போனீங்கன்னா பாருங்க, கிரிக்கெட் விளையாடுறவன் வயசானவன் தான் கேப்டனா இருப்பான். நம்ம ஊர் மாதிரி யங் மாதிரி இருக்க மாட்டான். அங்க வர ஜேம்ஸ் பாண்டா நடிக்கிறவன் 50 வயசுல தான் ஜேம்ஸ் பாண்ட் ஹீரோ, அவர் தான். இங்க பாருங்க 22 வயசுல சுல்லாலாம் சினிமா ஹீரோவாகி அடுத்த முதலமைச்சரே வருகன்னு போஸ்டர் போடுவான். நம்ம அவனுக்கு 2 படம் நடிச்சாச்சுன்னா அடுத்த முதல்வரே வருக அப்படின்னு போஸ்டர் இல்லையா? பெருசா ஒன்னும் அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஒண்ணும் மக்களை சந்திக்க வேணாம், உழைக்க வேணாம், வீதி வீதியா சுத்த வேணாம், ஒன்னும் செய்ய வேணாம். 2 சினிமாவில் நடிச்சா போதும், அவ்வளவுதான். அது நல்ல படமா கெட்ட படமான்னு தெரியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருக்கேன். அந்த வீட்டுல ஒரு நடிகர் படத்தை பெருசா மாட்டி வச்சிருக்கான். கீழே எழுதியிருக்கிறான், உடல் மண்ணுக்கு உயிர் அப்படின்னு போட்டு அவர் பேரை போட்டிருக்கான். எந்த நடிகர் நான் சொல்லணுமா? வேண்டாம். சொன்னா இன்னொரு கோஷ்டி, இன்னொரு நடிகருக்கு ஆதரவா இங்கே ஒரு ஃபேன் கிளப் இருக்கும், அவர் பேர் போட்டிருக்கான். அப்ப அவங்க அப்பாட்ட கேட்டேன், என்னங்க உடல் மண்ணுக்கு உயிர் இதுன்னு போட்டிருக்கான், என்னங்க பண்றது? நான் தான் இவனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன், நான் தான் ராத்திரி பகலா உழைக்கிறேன். அவர் ஒரு ஃபேக்டரியில நைட் வாட்ச்மேனா இருக்காரு. 12 மணி நேரம் முடிச்சிருக்கிறாரு. பகல்ல வந்தாலும் நைட் வாட்ச்மேன் போறவங்க பகல்ல நிம்மதியா தூங்க முடியாது. பகல்ல நிறைய வேலை இருக்கும், இடையில தூங்கிக்கலாம், அவ்வளவுதான். அவர் மனைவியை சொல்றாரு, இவளும் ஏதோ ஒரு கூலி வேலைக்கு போறான், இவ்வளவு கஷ்டப்படுறான், இவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவ தான் பத்தியா இருக்கா, அவ தான் விரதம் இருக்கிறான். இவ்வளவும் பண்றது நாங்க. என் உடல் மண்ணுக்கு உயிர். நான் சொன்னீங்க பாரு, நீ போடுற செருப்புல இருந்து ஷாம்பு வரைக்கும் உங்க அப்பா அம்மாவோட உழைப்பு, உங்க அப்பா அம்மாவோட வியர்வை, அவங்க தியாகம். அவங்க இல்லைன்னா நீ ஒரு மனுஷனே இல்ல. உன்னோட ரியல் ஹீரோ உங்க அப்பன் தான். நீ ரியல் ஹீரோவை வச்சு மாட்டிட்டு இருக்கிறிய. ரியல் ஹீரோ முக்கியமா, ரியல் ஹீரோ முக்கியமா? ஒவ்வொரு சினிமாவும் 15 ரீல், 15மே ரீல், 15மே ரீல். நான் ஒரு ஷூட்டிங் எல்லாம் நிறைய படம் பார்த்திருக்கேன். அதுல ஒரு ஹீரோ, ரொம்ப பாப்புலர் ஹீரோ, இந்த மேடையில இருந்து கீழே தான் இவ்வளவுதான் இருக்கும். அவர் எந்த ஹீரோன்னு நான் சொல்ல முடியாது, நீங்க கோச்சுக்குவீங்க. இங்க இருந்து குதிக்க சொல்றாரு டைரக்டர், இல்ல இதெல்லாம் முடியாது, நீங்க டூப் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு அவர் பாட்டு கேரவனுக்கு போயிட்டார். அப்புறம் அவர் மாதிரியே ஒருத்தர் ரெடி பண்ணி அவர் மாதிரியே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு அவர் லாங் ஷாட்ல குதிக்க வச்சாங்க. அவனுக்கு பேரு டூப். உண்மையிலேயே குதிச்சவனுக்கு பேர் என்ன? டூப். குதிக்காதவனுக்கு பேர் என்ன? ஹீரோ. எப்படி பாருங்க, எவ்வளவு மாய உலகம் பாரு. குதிக்க முடியாதுன்னு மறுத்துட்டு போனவனுக்கு பேரு ஹீரோவா, உண்மையிலே இவனுக்காக குதிச்சவனுக்கு பேரு டூப்பா. அதனால இந்த மாய உலகத்துல இருந்து மீண்டு விடணும். நீங்களாம் சினிமா பாருங்க, சினிமாவை சினிமாக்காரங்களை சினிமா தியேட்டர்ல விட்டுட்டு வீட்டுக்கு வரணும். சினிமாவை சுமந்துக்கிட்டு நீங்க வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான் முக்கியம். இப்ப நான் பாயிண்ட்டுக்கு வரேன். இப்படி ஒரு மிகப்பெரிய மனித வளம் இங்க உருவாயிருக்கு. அவ்வளவு இளமையான நாடு. நீங்க இந்த தெப்பக்குள வாசல்ல நின்று ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நில்லுங்க, ஒரு சர்வே எடுங்க. உங்களை கிராஸ் பண்ணி போறவங்க எல்லாம் எத்தனை வயசு இருக்கும்னு ஒரு அப்சர்வ் பண்ணி போட்டே வாங்க. 100 பேர் உங்களை கிராஸ் பண்ணாங்கன்னா அந்த 5 நிமிஷத்துல அதுல 60-70 பேர் இளைஞர்களாக தான் இருப்பாங்க, வயசானவங்க இருக்க மாட்டாங்க. இதே நீங்க லண்டன்ல போய் ஒரு 5 நிமிஷம் நில்லுங்க, உங்களை தாண்டி போற 100 பேர் லிஸ்ட் எடுங்க, அதுல ஒரு 70 பாட்டியா தான் இருக்கும், தாத்தாவா இருக்கும். ஒரு கல்லூரி முதல்வர், நான் இதை சொல்றதை கேட்டுட்டு அவர் ஹாலண்ட்ல போயிருந்தாரு. அங்கே போய் ஒரு பூங்கால உட்கார்ந்துட்டு அங்கிருந்து எனக்கு போன் பண்ணாரு. நான் இப்ப ஹாலந்துல இருந்து பேசுறேன் சார், நீங்க சொன்னது சரியா போச்சு. இந்த பார்க்ல இப்போ ஒரு 100-120 பேர் இருப்பாங்க. இது பெரிய பார்க், 5 ஏக்கர் இருக்கும் போல தெரியுது, அவ்வளவுதான் இருக்காங்க. ஆனா எல்லாருமே தாத்தா பாட்டியா இருக்காங்க சார்னு ரொம்ப கவலைப்பட்டார். எல்லாரும் தாத்தா பாட்டியா இருக்காங்க, இளைஞர்களே காணோம் இங்க அப்படின்னு. நீங்க இந்த ஹாலந்து, நெதர்லாந்து, டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், இந்த மாதிரி நாடுகள்லாம் இன்னொரு 50 வருஷம் கழிச்சு உலகத்திலே இருக்காது. ஏன் தெரியுமா? அங்க எல்லாம் குழந்தை பிறப்பது குறைந்து விட்டது. பெண்கள் குழந்தை பெற்றுக்கொள்ள முன் வருவதில்லை. கல்யாணம் பண்ணும் போதே 30-35 வயசு.
அதுக்கப்புறம் குழந்தை பெத்துக்கிற விரும்பினா பெத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே இருக்கலாம். அங்க என்ன சொல்றான், டபுள் டிங்க் கல்ச்சர் வந்துருச்சுங்கிறான். டிங்க் கல்ச்சர் என்ன, டபுள் இன்கம் நோ கிட்ஸ், அதான் டிங்க் கல்ச்சர். ரெண்டு பேரும் சம்பாரிச்சு வேலை பார்ப்பாங்க, சம்பாதிப்பாங்க, ஜாலியா இருப்பாங்க, ஆனா குழந்தை இருக்காது. டபுள் இன்கம் நோ கிட்ஸ், டிங்க் கல்ச்சர். அதனால என்ன ஆகுது, மக்கள் தொகை குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பாப்புலேஷன் சஸ்டெயின் ஆகணும்னா 2.1 பாப்புலேஷன் ரேஷியோ இருக்கணும், பெர்த் ரேஷியோ இருக்கணும். ஒவ்வொரு அம்மாவும் 2.1 குழந்தை பெற்றுக்கணும். அது என்ன 2.1 குழந்தை பெற்றுக்கிறது, 10 அம்மாமார் சேர்ந்து மொத்தத்தில் 21 குழந்தை இருக்கணும்னு அர்த்தம். அதான் ரேஷியோ. அப்படி வைத்துக் கொண்டால் இருக்கிற பாப்புலேஷன் அப்படியே சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும். இப்போ மதுரையில் மக்கள் தொகை 15 லட்சம்னா மதுரையில் உள்ள பெண்கள் எல்லாம் அம்மாக்கள் எல்லாம் 2.1 அந்த பாப்புலேஷன் ரேஷியோ மெயின்டைன் பண்ணாங்கன்னா இந்த 15 லட்சம் அப்படியே இருக்கும். அது குறைஞ்சதுன்னா அப்படியே குறைஞ்சிரும். எனக்கு பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலில் வந்து யூதர்களுடைய பாப்புலேஷன் 0.7 தான், பாலஸ்தீனியருடைய பாப்புலேஷன் 4.2. 2.1 இருந்தாலே சஸ்டெயின் ஆகும், 4.2னா எங்கே போகும் பாருங்க. அதனால இந்த இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் உள்ள பிரச்சனை கத்தி வேண்டாம், துப்பாக்கி வேண்டாம், குண்டு வேண்டாம், பீரங்கி வேண்டாம், பயங்கரவாதம் வேண்டாம். இன்னும் 20-30 வருஷத்துல ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடும். எங்க பார்த்தாலும் பாலஸ்தீன் தான் இருப்பான், யூதர்கள் எல்லாம் போயிடும். தங்கள் மக்கள் தொகையை குறைத்துக் கொள்கிற நாடுகள் எல்லாம் வரலாற்றின் சுவட்டில் அழிந்து போகும், இல்லாமல் போகும். அப்படி பல நாடுகள் இன்னும் 50 ஆண்டுகளில் இருக்காது. ஏற்கனவே ஐரோப்பாலாம் கிரே எக்கானமின்னு மாறி போச்சு, நரைத்த பொருளாதாரம். இன்னைக்கு ஜெர்மனி உங்க செயலாளர் கூட சொன்னாங்க, ஜெர்மனியுடைய பொருளாதார வளர்ச்சி -2. அமெரிக்கா இட் சஸ்டைன்ஸ் 2% 3% சஸ்டைன் ஆகுது. சீனா அசுர வேகத்தில் போய் கொண்டிருந்த சீனா அப்படியே நின்றுருக்கு. பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தான் ரேஷன் கடையில் பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டான். கோதுமைக்கு 1 கிலோ கோதுமைக்கு இவ்வளவு இந்த பாடுபடுறான். நம்ம கூட தனியா சண்டை போட்டு தனி நாடு வேணும்னு போச்சு பரதேசி. இன்னைக்கு கோதுமைக்கு அலையுது. இலங்கை என்னாச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. 1 லிட்டர் பெட்ரோல் போடுறதுக்கு, டீசல் போடுறதுக்கு வண்டி கியூல நிக்குது. நாம பார்த்து மருந்து, உணவு, டீசல் பெட்ரோல்லாம் கொடுக்கலைன்னா இலங்கை எப்பயோ அழிஞ்சிருக்கும். இந்தியாவோட உதவினால்தான் அது காப்பாற்றப்பட்டது. பாருங்க, சுற்றியுள்ள நாடுகள்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க. இவ்வளவுக்கும் மத்தியில் 7% வளர்ச்சியுடன் உலகத்தின் 5வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா நின்று கொண்டிருக்கிறோம். நீங்க இந்திய பொருளாதாரத்தை பற்றி விமர்சனம் செய்பவர்கள் உலக பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இங்க விமர்சனம் பண்ணணும். இன்னைக்கு உலகத்தில் இந்தியர்கள் every 5th Indian he owns a car or a two-wheeler. Every 20th Indian he flies in an aircraft. Every day 2.5 lakhs broadband network internet connections have been provided. ஒவ்வொரு நாளும் 2.5 லட்சம் பிராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்குறாங்க இந்தியாவில். எவ்ரி 20th இந்தியன் ஏரோப்ளேன்ல பறந்துகிட்டு இருக்கான். வளர்ந்துகிட்டு இருக்கோம். நான் வளர்கிறேனே மம்மி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படி. இந்த வளர்ச்சிக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம நாட்டுடைய சமுதாய அமைப்பு, நம்ம நாட்டோட பண்பாடு, நம்ம நாட்டினுடைய குடும்ப முறைகள், இதெல்லாம் சேர்ந்ததான் இந்த வளர்ச்சி. இதுக்கு ஏதோ ஒரு அரசாங்கமோ அரசியலோ நம்ம கொள்கைகளோ பாலிசிஸோ 5 ஆண்டு திட்டங்களோ நித்தி ஆயோகோ அதெல்லாம் இல்ல. அது ஒரு பக்கம் ஃபெசிலிட்டேட் பண்ணும். அரசாங்கம் என்பது இட் வில் ஃபெசிலிட்டேட் தி growth. இட் வில் நாட் பி a hindrance to development. ஆனால் முன்னேற வேண்டியது யாரு? சமுதாயம் தான் முன்னேறணும். அப்படி முன்னேறுகிற ஒரு சமுதாயம் இருக்கிற ஒரே நாடு இந்தியா மாத்திரம்தான். அதற்கு காரணம் நமது குடும்ப அமைப்பு. பொருளாதாரத்தில் சொல்றேன், குடும்பமா வாழ்றதனுடைய முக்கியத்துவத்தை சொல்றேன். நான் இந்தியாவில் நம்ம நாட்டோட ஜிடிபியில 30% ஃபேமிலியோட சேவிங்ஸ், குடும்பங்களோட சேமிக்கிற தொகை 30%. நீங்க ஒரு நாட்டோட பொருளாதாரம் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு 4 பேலன்ஸ் ஷீட்டை நீங்க பார்க்கணும். அரசாங்கங்களுடைய பேலன்ஸ் ஷீட், மத்திய மாநில அரசாங்கங்கள் ஒரு பேலன்ஸ் ஷீட் போடுவாங்க. வங்கிகளுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், கார்பரேட்ஸ் உடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும், குடும்பங்களுடைய பேலன்ஸ் ஷீட் பார்க்கணும். இந்த 4ஐயும் பார்த்தா ஒரு தேசத்தோட பொருளாதாரத்தை பெருமளவு புரிந்து கொள்ளலாம். நம்ம நாட்டில் அரசாங்கங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை பாருங்க, பாக்குற மாதிரி அதுல ஒண்ணுமே இருக்காது. எந்த அரசாங்கம் இருந்தாலும் கடன் இல்லாத அரசாங்கம் இல்ல, தத்தளிக்காத ஒரு அரசாங்கம் இல்ல. எப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற போகிறோம் என்று கண்ணு மொழியெல்லாம் பிதுங்கி இருக்கிற கட்சிகளும் அரசாங்கம் தான் அதிகம். எந்த கட்சியும் எந்த அரசாங்கமும் அப்படிதான் இருக்க முடியும். வேணா இந்தியாவில் எல்லாமே காம்படிட்டிவ் பாலிடிக்ஸ். we are compelled to declare so many welfare schemes, freebies. அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வாங்குற கடன், இது எல்லாருக்கும் அந்த நிர்பந்தம் இருக்கு. நான் அரசியல்வாதியாக இதை புரிந்து கொண்டு சொல்கிறேன். வங்கிகளை பத்தி சொல்லணும்னா என்பிஎஸ், அந்த பேட் டெப்ட், இதுல இருந்தெல்லாம் மீண்டு வந்தாதான் அந்த வங்கிகள் சர்வே ஆக முடியும். இப்ப ஏதோ கொஞ்சம் வங்கிகள் ஓடிட்டு இருக்கு.
உலகத்தில் பல அமெரிக்க நாட்டினுடைய வங்கி எல்லாம் கிராஷ் ஆனப்ப கூட இந்தியாவில் உள்ள வங்கிகள் தே வேர் வெரி சேஃப். அந்த அளவுக்கு இந்தியாவோட பேங்கிங் சிஸ்டம் இருக்கு. இதுவரைக்கும் இந்தியாவில் வங்கிகள் கிராஷ் ஆனதில்லை. குறிப்பா எந்த நேஷனலைஸ்ட் பேங்கும் கிராஷ் ஆனதில்லை. கார்பரேட்ஸ், அதுல ப்ராஃபிட் மேக்கிங் கார்பரேட்ஸ் இருக்கு, லாஸ் மேக்கிங் கார்பரேட் இருக்கு. பொதுவா கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேட் பிஎஸ்யூஸ் தான் ஹெவிலி லாஸ் மேக்கிங். அதுக்கும் அரசாங்கம் தான் காரணம். அது தனியா ஒதுக்கிடுங்க. ஃபேமிலிஸ் வாங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 90% மேல உள்ள ஃபேமிலிஸ் தே ப்ரொடியூஸ் சர்ப்ளஸ் பட்ஜெட். வெறும் 5000 ரூபாய் வருமானம் உள்ள ஒரு குடும்பம் கூட 50 ரூபாய் மிச்சம் பண்ற குடும்பம் தான் இந்தியாவில் அதிகமே தவிர செலவாளியாக ஊதாரித்தனமாக செலவு செய்யற குடும்பங்கள் இல்லை. அதற்கு காரணம் இந்தியாவின் குடும்ப அமைப்பு. அதற்கு காரணம் இந்தியாவின் பெண்கள் அப்படின்னு ஒரு பெரிய பொருளாதார நிபுணர் சொல்றாரு. இந்த இந்திய பெண்கள் தான் இந்திய பொருளாதாரத்தை சஸ்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ப்ரொஃபசர் வைத்தியநாதன் ஐஐஎம்ல இருக்கார் பெங்களூர்ல. அவர் சொல்றாரு, இந்தியாவில் யாருக்காவது செலவைக்கணும்னா நீங்க எதுக்கு இவ்வளவு அரசியல் தலைவர்களுக்கு யாருக்கோ செலவைக்கிறீங்க, அதெல்லாம் வேஸ்ட். அவர் சொல்றது சொல்றேன், அதெல்லாம் வேஸ்ட். சராசரி ஒரு இந்திய குடும்ப பெண் இல்லத்தரசி இருக்கால, முகம் தெரியாத ஒரு பெண்மணி, அவளுக்கு செலவுங்க, அவ தான் இந்த நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறவள் அப்படின்னு சொல்றார். பால் கிரக்மென் ஒரு பெரிய நோபல் லாரேட். அவர் எக்கனாமிக்ஸ் பத்தி நிறைய காலம்ஸ் எழுதுவார். நிறைய அவர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவில் பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தது 2008. அப்போ அமெரிக்கா தனது பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் அமெரிக்கா என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க எல்லாரும். ரொம்ப சுலபமான தீர்வு இருக்கு, ஆனா அதை யாரும் அமெரிக்காவில் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. சுலபமான தீர்வு என்ன தெரியுமா? அமெரிக்காவோ ஐரோப்பாவோ உலக பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு அமெரிக்க பெண்கள் இந்திய பெண்கள் போல வீட்டில் சமையல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அமெரிக்க பெண்கள் வீட்டில் சமைச்சாலே அமெரிக்கன் கிரைசிஸ் சரியாயிடும். ஏன் அமெரிக்காவில் சமைக்கிறது இல்ல? அங்க 2 மீல் தான், ஹீட் மீல், ஹீட்டட் மீல், ஹாட் மீல். வாரம் ஒரு நாள் சமைப்பான், உள்ள வச்சிருவான், சாப்பிட்டு போவான், ஹோட்டல்ல சாப்பிடுவான். குடும்பங்கள் ஸ்பிளிட் ஆகிறதுனால ஒரு பொருளாதாரம் வளர்கிறது அமெரிக்கால. குடும்பங்கள் சேர்ந்திருப்பதன் மூலம் ஒரு பொருளாதாரம் வளர்கிறது இந்தியாவில் அப்படின்னு பால் கிரக்மென் சொல்கிறார். இந்திய பெண்களை முன்மாதிரியாக வைத்துக் கொண்டு உலகம் இயங்க வேண்டும் சொல்றார். யாருக்காவது தெரியுமா உங்களுக்கு? இதெல்லாம் சிலபஸ்ல கிடையாது, அவுட் ஆஃப் சிலபஸ். அதனால நான் உங்களுக்கு திரும்பி சொல்றேன். நீங்க பால் கிரக்மனுடைய இந்த புகழ்பெற்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். அவருக்கு உடனே எதிர்ப்பு. அது எப்படி சொல்லலாம் நீங்க பெண்களை சமையல் பண்ணுன்னு? இதுல இருந்தெல்லாம் மீண்டுதானே உலகம் வந்திருக்கு. பெண் உரிமை எல்லாம் பேசி திரும்ப நான் பெண் உரிமை எல்லாம் பேச சொல்லுங்க, பெண்கள் சமைக்காட்டி பரவாயில்ல, ஆண்களையாவது வீட்டுல சமைக்க சொல்லுங்க அப்படின்னு அவர் பதில் சொன்னார். வீட்டுல சமைக்கணும். ஹோட்டல்ல சாப்பிடுறதன் மூலமாக அவர் பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்தாரு, எவ்வளவு பணம் விரயமாகிறது, அதனால குடும்பங்கள் எப்படி ஏழ்மைப்பட்டு போகிறது, குடும்பங்கள்கிட்ட பணம் இல்லாதனால்தான் தாங்கள் வாங்கிய அந்த வங்கி வீட்டு கடனை கட்ட முடியாமல் வங்கிகளுக்கு கடன் சுமை ஏற்பட்டது. அமெரிக்க வங்கிகளுக்கு கடன் சுமை ஏற்பட்டதனால தான் அமெரிக்க பொருளாதாரத்திற்கு கடன் சுமை ஏற்பட்டது. அமெரிக்க பொருளாதாரத்துக்கு ஏற்பட்ட நெருக்கடி தான் உலக பொருளாதார நெருக்கடியாக மாறியது. அது இட் இஸ் எசென்ஷியலி an American crisis. It is globally manifested as the global crisis அப்படின்னு சொன்னார். அது காரணம் ரூட் எங்க இருக்கு? கல்ச்சர்ல இருக்கு. இந்த பொருளாதார பிரச்சனைக்கான தீர்வை நீங்கள் பண்பாட்டில் தேடுங்கள், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல தேடாதீங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கும் எக்கனாமிக்ஸுக்கும் தே ஆர் வெட்டட். ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு பொருளாதாரத்தை கணக்கு வச்சே பார்க்கிறோம், புள்ளியல் வைத்தே பார்க்கிறோம். இல்ல, இட் இஸ் கல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ். இந்தியாவில் இயங்கிக் கொண்டிருப்பது கல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ். இந்த அடிப்படையில் பொருளாதாரத்தை பாருங்கன்னு பால் கிரக்மென் சொன்னார். பாருங்க இந்தியா எப்படி ரோல் மாடலா இருக்குன்னு பாருங்க. ஜான் மேஜர் ஒரு பிரிட்டிஷ் அதிபர். அவர் பாம்பேல உள்ள அந்த எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல பேசுறப்ப லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல எந்த ஒரு பொருளாதார நிபுணரும் இப்படி ஒரு பொருளாதார நெருக்கடி உலகத்திற்கு வரும் என்பதை சொல்லவே இல்லை. இவ்வளவு ஆராய்ச்சி பண்றீங்க, எவ்வளவு ஃபண்டட் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்றீங்க. இங்க நம்ம ஊர் யூஜிசி மாதிரி அங்க எத்தனையோ யூஜிசி எல்லாம் இருக்கு, லண்டன்லயும் அமெரிக்காலையும். யாராவது ஒரு எக்கனாமிஸ்ட் இவ்வளவு பெரிய கிரைசிஸ் வரப்போகுது அப்படின்னு யாராவது சொன்னீங்களா? ஒருத்தரும் சொல்லல. ஆனால் இவ்வளவு பெரிய கிரைசிஸ்லையும் இந்தியா மாதிரி நாடுகள் தப்பிக்கும் என்பதையும் எந்த பொருளாதார நிபுணரும் சொல்லவில்லை. சொன்ன ஒரு ஜான் மேஜர். அவர் பாம்பேல அந்த யூனிவர்சிட்டி என்ன பேசினார்னா, இனிமே அடுத்த ஒரு கிரைசிஸ், உலக கிரைசிஸ் வந்தா, அவர் அப்ப பிரிட்டன் பிரதமர், கிரைசிஸ் வந்தா நான் எந்த பிரிட்டிஷ் எக்கனாமிஸ்டையும் கருத்து கேட்க மாட்டேன் இதை எப்படி சரி செய்வதுன்னு, நான் இந்தியாவிற்கு வருவேன், நீங்கள் தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வேண்டும் அப்படின்னு ஜான் மேஜர் அந்த டாக், ரொம்ப பாப்புலர் டாக் சொல்லிட்டு போனார். அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கருத்து சொல்ல வேணாம், உன்னை ஆட்சி பண்றதுக்கே நாங்களே வர்றோம்னு ரிஷி சுனக் போய் எங்க உட்காந்துக்கிறார். கருத்து சொல்ல வேணாம், உனக்கு புரியாது, நாங்களே ஆட்சி செய்ய போகிறோம்.
எந்த இங்கிலாந்துக்காரன் மார்தட்டி கொண்டானோ, சூரியனே அஸ்தமிக்காத ராஜ்யம் எங்கள் ராஜ்யம், சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர். உலகத்தின் ஏதாவது ஒரு இடத்துல பிரிட்டிஷ் ஆட்சியில சூரியன் உதித்து கொண்டுதான் இருப்பான். ஏன்னா எல்லா நாடுகளும் நாங்க தான் கைப்பற்றி இருக்கிறோம்னு பெருமையுடன் இருமாப்புடன் சொன்னான். அந்த பிரிட்டனுக்கே இன்னைக்கு பிரதமர் யாரு கொடுக்க வேண்டியிருக்கு? இந்தியாவிலிருந்து ஒரு இந்தியன் தான் பிரிட்டிஷ்க்கு பிரதமர் தான் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இஸ் இட் நாட் அவர் பிரைட்? சொல்லுங்க, பிரைடா இல்லையா? சத்தமா சொல்லுங்க. இந்தியங்கிற பிரைட் என்ன? உலகம் இந்தியா இன்னைக்கு பல நாடுகள்ல இந்தியன் ஃபுட், இந்தியன் மெடிசின், இந்தியன் மியூசிக், இந்தியன் டான்ஸ் எல்லாத்துக்கும் மரியாதை அதிகமா இருக்கு. இந்தியன் ஒய்ஃப் பல வெளிநாடுகளில் சொல்றாங்க, இந்திய பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன் கடைசி வரைக்கும் ஓடி போகாம உங்க கூட இருக்கும். புருஷனை ஏத்துக்கிட்டு அது பாட்டுக்கு நல்ல குடும்ப பொண்ணா இருக்கும். இல்லைன்னா இது டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிடுது. அப்படி அந்த நம்பிக்கை இருக்கு. அமெரிக்கன் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அமெரிக்கன் ஜாப், இங்கிலாந்து சேலரி, சைனீஸ் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்புறம் இந்தியன் ஒய்ஃப். இதுதான் உலகத்தினுடைய ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லுவாங்க. புட்டின் சொல்றார், ரஷ்ய அதிபர், இந்த ரஷ்யால மக்கள் தொகை குறைஞ்சிட்டே போகுது, இன்னொரு 50 வருஷம் கழிச்சு ரஷ்யா என்ன ஆகும் தெரியல. இந்த டெமோக்ரஸி வேற, டெமோகிராஃபிலே நாங்க அழிஞ்சிருவோமோன்னு எங்களுக்கு பயமா இருக்கு. ஏன்னா ரொம்ப டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு பாப்புலேஷன். அதனால இந்தியாவை பார்த்து பாடம் கற்றுக்கொள்ளணும். பாருங்க எதுல எல்லாம் நம்ம ரோல் மாடலா இருக்கோம் பாருங்க. அதனால ரஷ்யன் கேர்ள்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு மேரி இந்தியன் பாய்ஸ் அப்படின்னு சொல்றார். ரஷ்ய பெண்கள் இந்திய ஆண்களை, இந்திய பசங்களை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கணும் அப்படின்னு புட்டின் சொல்றார். இப்பதான் சொன்னார், 3-4 வருஷத்துக்கு முன்னால புட்டின் சொன்னார், ரஷ்யன் கேர்ள்ஸ் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டு மேரி இந்தியன் பாய்ஸ். அதனால பசங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ரஷ்யா பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு. ஆனா எத்தனை நாள் உங்க கூட இருக்கும் தெரியாது, ரஷ்யாக்கே போயிடும். அப்போ நான் எதுக்கு சொல்றேன், இது காமெடிக்காக சொல்ல, உலகத்துல எவ்வளவு தூரத்துக்கு நாம முன்மாதிரியா இருக்கிறோம். ஒரு குடும்பம் நீங்க பாரு, இன்னைக்கு என்ஆர்ஐஸ் எவ்வளவு பேர் வெளியில இருக்கான். ஒரு தடவை சிதம்பரம் ஐயா சிதம்பரம் அவர்கள் நிதி அமைச்சராக இருக்கும்போது ஒரு பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு ஒரு 1,90,000 கோடி ரூபாய் ரொம்ப பெரிய பிஸ்கல் டெபிசிட் இருக்குன்னு ஒரு நிதி அமைச்சராக இருக்கும்போது சொன்னார். பின்னால அதை நாங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி சரி பண்ணிட்டோம் அப்படின்னு அவரே சொன்னார். சரி ஆயிடுச்சு அந்த பிரச்சனை அப்படின்னு சொன்னார். ஆனா அது எப்படி சரியாச்சு அப்படின்னு பின்னால மினிஸ்ட்ரி ஆஃப் பினான்ஸ்ல இருந்து அவங்க விளக்கம் கொடுத்திருந்தாங்க. அது ரொம்ப ஹியூஜ் பட்ஜெட். அந்த பட்ஜெட் நம்ம அரசாங்கம் தாங்க முடியாத நிதி பற்றாக்குறை, பிஸ்கல் டெபிசிட்னா நிதி பற்றாக்குறை. அது எப்படி சரியாச்சுன்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் தி ரெமிட்டன்ஸ் ஆஃப் தி என்ஆர்ஐஸ். என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸ்னால மாத்திரம் அவ்வளவு பெரிய பிரச்சனை சரியாச்சு. இன்னைக்கு இந்தியாவிற்கு வெளியில் இருக்கக்கூடிய இந்தியர்கள், நம்ம ஊர்ல இருந்து போன கொத்தனாரு, நம்ம ஊர்ல இருந்து போன ஆசாரிமாரு, நம்ம ஊர்ல போன பிளம்பரு, நர்ஸ், டாக்டர், ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், என்னென்ன வேலைக்கெல்லாம் போறானோ இவங்கெல்லாம் சம்பாதிச்சு திரும்ப தன் குடும்பங்களுக்கு அனுப்புற அந்த பணம் இருக்க என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸ், அது இந்தியாவின் மிகப்பெரிய நிதி பற்றாக்குறையை சமாளிக்கிற அளவிற்கான மிகப்பெரிய விஷயமா இருக்கு. இந்த என்ஆர்ஐஸ் பண்ற பணம். இந்த என்ஆர்ஐஸ் ஏன் பணம் அனுப்புறான்? அவன் இந்தியாவை காப்பாற்றணும்னு அனுப்பல, அவங்க அப்பா அம்மாவை காப்பாத்துறதுக்கு அனுப்புறான். ஊர்ல அம்மா அப்பா இருக்காங்க, பணம் அனுப்புவோம். தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், பணம் அனுப்புவோம். தம்பி வேலை இல்லாம இருக்கான், அவன் ஏதாவது படிக்கட்டும், அவனுக்கு பணம் அனுப்புவோம். வீடு ஒழுகுது, பழைய வீடா இருக்கு, நம்ம எல்லாம் வெளிநாட்டுல வேலை செய்யறோம், ஊர்ல கௌரவமா இருக்கணும், ஒரு நல்ல வீடு கட்டுவோம், அப்பா அம்மாவுக்கு வீடு கட்டி கொடுப்போம், பணம் அனுப்புறான். இது மாதிரி என்ஆர்ஐ ரெமிட்டன்ஸ். இன்னைக்கு என்ஆர்ஐ அக்கவுண்ட் இல்லாத வில்லேஜ் பேங்க் கூட கிடையாது. இதனால இந்த நாடு சர்வே ஆகுது. நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அமெரிக்காவில் இருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்யற அமெரிக்கன் இருக்கான், அப்பா அம்மாவுக்கு பணம் அனுப்புறானா? ஜெர்மனி நாட்டில இருந்து வேற நாட்டுல பிரான்ஸ்ல போய் வேலை செய்யற ஒரு ஜெர்மன் இருக்கான், அவன் ஊர்ல தான் தங்கச்சியை படிக்க வைக்கிறானா? அண்ணனுக்காக பணம் அனுப்புகிற தம்பியை நீங்க பார்க்க முடியுமா? வேற எந்த நாட்டுல வெளிநாட்டுல போய் வேலை செய்யறவன் தன் தாய் தகப்பனை காப்பாற்றணும், அம்மா அப்பா காப்பாற்றணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், தம்பியை படிக்க வைக்கணும்னு குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ற எங்க இருக்காங்க அவங்க? அது ஏன் இந்தியாவில் இருக்குன்னா, இந்தியாவில் குடும்ப அமைப்பு இன்னும் மிக வலிமையாக இருக்கிறது. அப்பா அம்மாவை தெய்வம் என்று போற்றுகிற பண்பாடு நம்மகிட்ட இருக்கு. அதனால இந்த சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க. இந்த கல்ச்சர் தான் நம்மளை சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. இட்ஸ் நாட் அவர் பாலிடிக்ஸ், இட்ஸ் நாட் அவர் பார்லிமெண்ட், இட்ஸ் நாட் அவர் ஜுடிஷியரி, அவர் எக்ஸிகியூட்டிவ், அவர் மீடியா. இதனால இல்ல, இந்தியாவை காப்பாற்றி கொண்டிருக்கிறது நமது கோவில்கள், நமது பண்பாடு, நமது குடும்பங்கள், நம்ம அப்பா அம்மா, நமது முன்னோர்கள், நமது மகான்கள், நமது ஆன்மீகம்.
இதுதான் நம்ம நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. இதுதான் வலிமையானது, இதுதான் எட்டர்னல், இதுதான் நிரந்தரம், இதுதான் சாஸ்வதம். இதை நாம திரும்ப திரும்ப புரிந்து கொண்டு சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த குடும்ப அமைப்பு இல்லைன்னா எவ்வளவு குழப்பம் விளைக்கும். அமெரிக்காவில் ஒருத்தன் புத்தகம் எழுதியிருக்கான், ஃபாதர்லெஸ் அமெரிக்கா, புக்கு பேர். அந்த புத்தகம், அந்த ஆத்தர் என்ன சொல்றாரு, அமெரிக்காவில் 40% குடும்பங்கள்ல அப்பா இல்ல, சிங்கிள் பேரண்ட் சைல்டு, சிங்கிள் பேரண்ட் ஃபேமிலி, அம்மா மாத்திரம் இருந்து அந்த குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஊர்ல சொல்றோம் ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்து நியூக்ளியர் ஃபேமிலியா வந்துட்டோம் அப்படின்னு கவலைப்படுறோம். அமெரிக்காவில் என்ன கவலைப்படுறான், நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்து புரோட்டான் ஃபேமிலியா மாறிட்டாங்க. நியூக்ளியரா இருந்து புரோட்டான், ஒரு நியூக்ளியர்னா உள்ள என்ன இருக்கணும், ஒரு புரோட்டான் ஒரு எலக்ட்ரான் இருக்கணும். இப்ப புரோட்டான் ஃபேமிலி தான் இருக்கு. எலக்ட்ரான் என்னாச்சு, இன்னொருத்தரோட ஓடி போச்சு. அவர் இன்னொரு அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாரு. அப்ப இந்த அம்மா என்ன செய்யுது, குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா இருக்குது. அப்ப அம்மா மாத்திரமே குழந்தையை வளர்ப்பதால் அப்பாவின் அன்போ கண்டிப்போ இதெல்லாம் இல்லாதனால அந்த குழந்தை வளர்ப்புலே பிரச்சனை வருது. அந்த குழந்தை கட்டுக்கு உள்ள வரமாட்டேங்குது, டிசிப்ளினுக்குள்ள வரமாட்டேங்குது அந்த பையன். அதனால அமெரிக்காவில் குற்றங்கள் அதிகமாகிறது. அவர் இதெல்லாம் நான் சொல்லலைங்க, ஒரு அமெரிக்கன் ஆத்தர், நீங்க இதெல்லாம் கூகுள் பண்ணி பாருங்க, ஃபாதர்லெஸ் அமெரிக்கா. அவர் சொல்கிறார், அவர் என்ன சொல்றாரு, அதனால இன்னைக்கு 1 லட்சம் மக்கள் தொகையில 600 பேர் அமெரிக்காவில் ஜெயில இருக்கான்னு சொல்றாரு. 600 every 600 out of 1 lakh they are in American prisons. உலகத்திலேயே பிரிசன் பாப்புலேஷன், ஜெயில் பாப்புலேஷன் அதிகமா இருக்கிற நாடு USA தான். சீனா மாதிரி நாடுகள்ல கூட 1 லட்சம் பேருக்கு 50-60 பேர் ஜெயில இருக்கான், பொது உடைமை பேசினா கூட. இங்கிலாந்துல 1 லட்சம் பேருக்கு 200 பேர் ஜெயில இருக்கான். அவ்வளவு குற்றங்கள் இங்கிலாந்துல கணக்கே இல்ல. இந்தியாவில் 1 லட்சம் பேருக்கு 8 பேர் தான் ஜெயில இருக்கான். இந்த நாட்டை பாராட்டணுமா இல்லையா? 8 பேர் தான் ஜெயில இருக்கு. சில பேர் மைண்ட் வாய்ஸ் கேக்குது, இங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய சிலர் வெளியில இருக்கானே சார், கேக்குறீங்களே, அப்படித்தானே? ஜெயிலுக்கு போக வேண்டிய வெளியில இருந்து அவனையும் தூக்கி ஜெயில வச்சா கூட 8ன்றது 10ஆவோ 11ஆவோ தான் வரும், 600 வருமா? அவர் பயப்பட்டு அந்த புத்தகத்தை எப்படி முடிக்கிறார், அச்சப்பட்டு, தி கம்பைன்டு பாப்புலேஷன் ஆஃப் அமெரிக்கன் போலீஸ் அண்ட் அமெரிக்கன் டிஃபென்ஸ் சர்வீசஸ், இதை விடவும் ஜெயில் பாப்புலேஷன் அதிகமாயிடும் போல தெரியுது அப்படிங்கிற. காவல்துறையும் ராணுவத்தையும் கூட்டினா வர ஸ்ட்ரென்த்தை விட ஜெயில் பாப்புலேஷன் கூட்டிட்டு இருக்கு. இது எப்படி அமெரிக்கா சமாளிக்க போகுது அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய விஷயமா. அப்ப குடும்பமா இருக்கிறதுக்கு பின்னால நம்ம வீட்டுல ஒரு அப்பா அம்மான்னு ஒரு 2 பேர் இருக்கிறாங்க, தாத்தா பாட்டின்னு இருக்கிறாங்க, உறவுகள் இருக்காங்க. இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு உலக பொருளாதாரமோ உலக ஒழுங்கோ சட்டம் ஒழுங்கோ இதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஏன் இந்தியாவில் எவ்வளவு குற்றங்கள் குறைவாக இருக்கிறது என்றால் குடும்ப அமைப்பு. இந்தியாவில் 140 கோடி மக்கள் தொகை, வெறும் 15,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. நீங்க உலகத்தில் எந்த நாட்டிலையும் எந்த மூலையிலையும் இதை பற்றி பெருமையாக நீங்க பேசலாம். 15,000 போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கு. பை அண்ட் லார்ஜ் திஸ் கண்ட்ரி இஸ் அன்போலீஸ்ட் அண்ட் அண்டர் போலீஸ்ட். சிட்டிக்குள்ளேயாவது நீங்க அங்கங்க போலீஸ் பாக்குறீங்க. கிராமத்து பக்கமெல்லாம் போனீங்கன்னா ஒரு 20-30 வில்லேஜுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். அங்க பாவம் வயசான 2 ஏட்டையா 2 போலீஸ் தொந்தி இந்த போயமா இருப்பாங்க. அவங்கள நம்பிக்கிட்டா அவன் திருடாம இருக்கான், அவங்கள நம்பியா அந்த செயின் பறிக்காம இருக்கான், அவன் நம்பியா வீட்டை உடைக்காம இருக்கான்? இல்ல. இதெல்லாம் நமது பாரம்பரியமான குணங்கள் மூலமாக இதெல்லாம் செஞ்சா தவறு. இத்தனை இந்தியன் பீனல் கோடெல்லாம் இப்ப கிடையாது, ஐபிசி கிடையாது. 2 ஐபிசி தான், இந்திய பாப கோடு, இந்திய புண்ணிய கோடு. இதெல்லாம் செஞ்சா பாவம், இதெல்லாம் செஞ்சா புண்ணியம். இந்த 2 பாவம் புண்ணியம் என்ற 2 வார்த்தைகளை வைத்துக் கொண்டு இந்தியாவில் குற்றங்களை குறைத்திருந்தார்கள். அதனாலதான் அதுதான் இன்னைக்கும் கூட வேலை செய்யுது. இதெல்லாம் செய்யக்கூடாது, தப்பு. இதெல்லாம் செய்யாத பாவம், திருடாத பாவம், பொய் சொல்லாத பாவம், பெண்களை மதிக்கணும் அது புண்ணியம், வயசானவங்களுக்கு உதவி செய்யணும் புண்ணியம், அப்பா அம்மா பேச்ச கேட்கணும் புண்ணியம், அப்பா அம்மா அனாதைய தெருவில் விட்டுறக்கூடாது புண்ணியம், பக்கத்தில் இருக்கும் துன்பம் தன்னை பார்க்க பொறுக்காதவன் புண்ணியமூர்த்தின்னு பாரதி பாடுறானே. புண்ணியம்ன்ற வார்த்தை இருக்கு. நீங்க தமிழ்ல பாருங்க, ஆங்கிலத்தில் பாருங்க. தமிழ்ல பாவம்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதுக்கு ஆங்கில வார்த்தை என்ன? என்ன? சின்னு. தமிழ்ல புண்ணியம்னு ஒரு வார்த்தை இருக்கா? அதுக்கு என்ன ஆங்கில வார்த்தை? கலைவாணி மிஸ் தான் சொல்லணும் இல்லையா? அவங்க பாரதி மிஸ் சொல்லுவீங்களா? அது மேபி நியரஸ்ட் ஈக்குவலண்ட், இஸ் நாட் எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன். புண்ணியத்திற்கு ஆங்கில வார்த்தை இல்லை. ஏனென்றால் புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் இல்லை. இங்கிலீஷ் சிவிலைசேஷன்ல புண்ணியமே கிடையாது, பாவம் தான் இருக்கு அவனுக்கு, புண்ணியமே இல்லைங்க.
தமிழ்ல இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு, டேட்டிங்னு ஒரு வார்த்தை இருக்கு. பல பேருக்கு அர்த்தமே தெரியாது, கொஞ்சம் பேர் மாத்திரம் சிரிக்கிறீங்க, அவங்க எல்லாம் புண்ணியவான்கள். அந்த டேட்டிங்ன்ற வார்த்தைக்கு தமிழ்ல என்ன வார்த்தை தெரியாது. சரி பரவாயில்லைங்க, தமிழ்ல இல்லைங்க, ஹிந்தியில என்னங்க இருக்கு? இல்ல. மலையாளத்துல இல்லவே லேது, தெலுங்குல லேது காது. ஏன்? டேட்டிங் அநாகரீகம் இந்திய பண்பாட்டில் இல்லை, அதனால அதுக்கு இந்திய மொழிகளில் வார்த்தை இல்லை. புண்ணியம் என்ற கருத்து ஆங்கில நாகரிகத்தில் இல்லை, அதனால அந்த வார்த்தையும் ஆங்கில அகராதியில் இல்லை. வாழ்க்கை முறைதான் வார்த்தைகளை உருவாக்கும். அப்படி ஒரு சிஸ்டம் இங்கே இருந்தது. அந்த கவர்னன்ஸ் மாத்திரம் இல்ல, ஒரு சோசியல் சிஸ்டம் இருந்தது. அதையெல்லாம் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் கொலாப்ஸ் பண்ணாங்க.